ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு விஜய் கௌஸ்து அஃபிஷியல் சேனல். நம்ம சேனலில் நியூவாக பார்க்குங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸான திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் தான். அந்தியூர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டாக இருக்கும் அந்த திருவிழா. அந்தியூர் தேர் திருவிழா, குருநாதர் சாமி கோயில் திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடி மாதம் நடக்கும் அந்த கோயில் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஷூட் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் வைக்கிறதே கன்னி வெடி மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதில் விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க வருஷம் 365 நாளும். இந்த ஃபெஸ்டிவலுக்காக ஒரு மாதம் வந்து ஃப்ரீயாக விட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் மழை வேறு வருதா, குதிரையெல்லாம் அந்த ட்ரக்கில் வச்சு தானே கூட்டிகிட்டு வராங்க. அந்த டயர்லாம் புகஞ்சிருக்கு. அதனால் தண்ணி ஊறி அதெல்லாம் களிமண் தானே, அதனால் கால் இங்கே வச்சுன்னா சல்லுன்னு வலிக்கிட்டு அங்கே போகுது. ஸோ அதனால் பார்த்து தான் கால் வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு இடமும். அது இல்லாமல் மழை வேறு. நாங்கள் போன டைமு மதிய டைம் தான் போனோம். சாமியே பார்க்க முடியல, சரியான கூட்டம். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு குதிரையோட வேலை மட்டும் 7 கோடி எப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான். மழை வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கந்தரகோலமாக இருப்பேன் நான். மழையில் நனைஞ்சிட்டோம். கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட எமர்ஜென்சிக்கு வர முடியல, அவ்வளோ கூட்டம். மழை பெஞ்சு பொட்டெல்லாம் அழிஞ்சு மையெல்லாம் அழிஞ்சு அப்படி தான் இருந்தேன். சரி, பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னடா கோயிலுக்கு போகிறவங்க இப்படி போயிருக்காங்கன்னு. செம மழை, கூட்டத்தில் நவுறதுக்கு கூட இடம் இல்லை. நம்ம நின்னா போதும் தள்ளிட்டே போயிடுவாங்க, அப்படி தான் இருந்துச்சாங்க. ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கோயிலுக்கு போய் சாமி பார்க்கவே முடியல. ஏதோ அரையும் குறையுமா பார்க்காம வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நடக்கவே முடியல. இங்கே கால் வச்சா ஸ்கேட்டிங் போடாட்டு அங்கே போய் தான் நிற்கிறோம். ஸோ வயசானவங்களாம் நடக்கவே முடியாது. சரியான க்ரௌடு. இந்த இடத்துல மட்டும் தான் க்ரௌடு இல்லை. சரி, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ராட்டினத்தில் விளாட்லான்னு தூரமாக பார்க்கறதுனால உங்களுக்கு ராட்டினம்லாம் பெருசாக தெரியுது. சரி, சின்னதாக தெரியுது. ஸோ பக்கத்தில் போய் க்ளோஸ்அப்பில் காமிக்கிற எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. அப்புறம் குதிரையெல்லாம் பார்க்க போயிட்டோம். இந்த குதிரையெல்லாம் பாருங்கள், அதில் வந்து லேக்ஸ் கணக்கில் 30 லட்சம் 40 லட்சம் அப்படி இருந்துச்சு. ஒரு ஒயிட் கலர் குதிரை காமிக்கிற பாருங்க, அது மட்டும் 7 கோடி. அந்த ஒரு குதிரை மட்டும் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அதுகிட்ட. ஸோ ஆனால் 7 கோடி. சரி, நம்மளால வாழ்நாள் அதை வாங்க முடியாது, பக்கத்துலேருந்து செல்ஃபி அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இந்த ஒயிட் வெள்ளை குதிரை தான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குதிரை தான் 7 கோடி எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 லட்சம் 50 லட்சம் அப்படி இருந்துச்சு. ஏதோ செகண்ட்னு போட்டுருந்துச்சு, அதில் என்னன்னு தெரியல. ஸோ அது இங்கே பாருங்கள், நடக்கவே முடியல, எப்படி இருக்குதுன்னு வழியெல்லாம். இது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் சேரு. ஒரு பொண்ணு கைத்து மேலே நடந்துட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு காசு பள்ளம் பார்த்தா சில்லறையே இல்லை, பாவமாக வேறு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வா இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் பாட்டில் நடந்து கிளம்பி போய் அடுத்து கேம்ஸ் ஒவ்வொன்றா தம்பிக்கு விளாட அப்படின்ட்டு இந்த ஜம்பிங் பால்ஸ் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜம்பிங் பால்ஸ்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்டோம். கொஞ்சம் விட்டப்போ கொஞ்சம் சேடாக இருந்தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஹாப்பியாக நல்லா பல காமிச்சிட்ருக்கிறான். அந்த 2 குட்டிஸ் உள்ளே போய் விளாட ஜம்பிங்காக இவனும் எப்படி ஜம்பிங் ஆகிறான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா கொஞ்சம் குஷி ஆகிட்டார். ஸோ ரொம்ப சூப்பராக நல்லா விளாண்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரைடில் போகலாம் நான் சொன்னேன். இதில் விடலை அவர். போய் தலை சுற்றி விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கூட வழியில் அவ்வளோ க்ரௌடு. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த காரில் தம்பியை விட்டோம். நல்லா ஜாலியாக பல்ல காமிச்சிட்டு போகிறான் பாருங்க, தெரியுதா? நல்ல ஜாலியாக பல்ல காமிச்சிட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு கிருகிருன்னு ஆயிடுச்சு. இங்கேயே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதே தான். அப்புறம் மறுபடியும் அதையும் பார்த்துட்டு நல்லா தம்பி கூட விளாண்டுட்டு லாஸ்ட்டில் அவனுக்கு கிருகிருன்னு வந்துருச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ நிறுத்தி எடுத்துட்டான். ஏன்னா 2 வயசு தானே ஆக போகுது, இப்போ இன்னும் 2 வயசே ஆகலை. நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நான் ஒரு கேமுக்கு போனேன். எங்கள் வீட்டுக்கார் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்னை மட்டும் தனியாக அமைச்சார். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் கோவை கண்டாட்டம் இந்த மாதிரி பிளாக் தண்டர்லாம் நிறைய டைம் போயிருக்கனால எல்லா ரைடுமே எனக்கு பிடிக்கும். இது பாருங்கள், பார்த்து எனக்கு தலையே சுற்றிருச்சுங்க, அப்படி தலைகீழ போய்ட்டு. இதில் தான் நான் போனேன். ஸோ நான் உங்களுக்கு தெரியறனா இல்லையான்னு எனக்கே தெரியல, ஜூம் பண்ண முடியலை. இதில் தான் நான் போனேன். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ ஹைட் போயிட்டு வருது பாருங்கள்.
கொலம்பஸ். அப்புறம் முடிச்சுட்டு வேறு எந்த கேம் விளாடல நாங்கள். சரி அடுத்து மற்றதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், எல்லா இடமும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நிறைய கிளிப்ஸ் எடுக்கவே முடியல, ஏன்னா கீழேயே பார்த்து நடக்கிற மாதிரி இருக்குது. கால் வைக்கிற எல்லாம் கண்ணி வெடி மாதிரி கீழே வந்து கொஞ்சம் சேறு சகதியமாக, விவசாய பூமி தானே, அதனால் சேறு சகதியமாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ கால் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வழுக்கி விடுது. ஸோ பேலன்ஸ் யாரையும் பிடிச்சி நடக்க முடியாது. அதனாலே கீழே பார்த்து பார்த்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம். நிறைய பேருக்கு செருப்பே பிஞ்சு போச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சகதிக்குள்ளேயே தான் நடந்து போனோம். அதனால் அப்படியே போயிட்டோம் நாங்கள். இந்த கேமை தான் நான் வாயை பொளந்துட்டு பார்த்தேன். இந்த மேலே போய் சுற்றி தலைகீழ நான் ஃபஸ்ட்டு டைம் இதை இப்போ பார்க்குறேன் நேரில். இது வரைக்கும் அந்த ரைட்லலாம் நான் போகவே இல்லை. காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்று இன்னொரு தூரி வந்து புதுசாக வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நான் நேரில் பார்க்குறேன். இதில் பார்த்துருக்கேன் வீடியோலலாம், நேர்லன்னு ஃபஸ்ட் டைம் நான் தான் பார்க்குறேன். எல்லாருமே அப்படி தான் பார்த்தேன், வாயை பொளந்துட்டு ஐயோ அப்படிங்க. பிரேக் டான்ஸு இதில் மரண கிணறுலாம் நிறைய டைம் பார்த்தா ஐயோ அப்படின்னு வாயை பொளந்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இது ஒன்று மட்டும் பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அப்படியே போய் தலைகீழ தொங்குறாங்க எல்லோரும். அங்கே பாருங்கள், ஒரு பொண்ணோட ஒயிட் ஷால் மட்டும் அப்படியே போய் தலைகீழ தொங்குறாங்கங்க. உயிரே போயிடுது. அதோ எப்படி போய் சுற்றிட்டு வருது ஒரு ரவுண்டு. அந்தா எப்படி தலைகீழ போயிட்டு வருது பார்த்தீங்களா? அங்கேருந்து பார்க்குறேன், எனக்கே லைட்டாக அப்படி ஜர்க் ஆகுது, அந்தளவுக்கு இருந்துச்சு. எல்லாம் கற்றுன்னு கத்துறாங்க. ஒரு நிமிஷம் சுற்று பாருங்கள், தலையே சுற்றுது இல்லையா, அவ்வளோ இதாக இருந்துச்சு. கொஞ்சம் நான் போகிறேன்னா எங்கள் வீட்டுக்கார் வேண்டாம், கொஞ்சம் பயந்துட்டார், வேண்டாம் வேண்டாம் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்ட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் ஊர் எழில் கொஞ்சம் இயற்கை. முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ எடுக்க சொன்னேன், சரி ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ்லாம் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா காளான், பானிபூரி, அப்பளம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே இன்னொரு ரவுண்டு அடிச்சாச்சு. லைட்டாக மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சு, செம்ம க்ரௌடு. அதுக்கப்புறம் இருக்க க்ரௌடு வந்துருச்சு. ஆல்ரெடி 3 கிலோமீட்டர் நடந்து தான் உள்ளே வந்திருக்கோம். இன்னுமே மறுபடியும் நம்ம நடக்கணும். மழை பெருசாக இருந்துச்சுன்னா நிற்கிற கூட வீடு இல்லைங்க. பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டங்க. அவ்வளோதாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.